சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையை மாற்ற போற சில முக்கியமான ரகசியங்களை பத்தி இந்த வீடியோ பதிவில் முழுசா சொல்லியிருக்கேங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, யாராவது உதவின்னு உங்ககிட்ட கேட்டா முடியாதுன்னு சொல்ல மனசு வராது. அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான நேரத்தில் மற்றவங்க கிட்ட உதவி கேட்கறதுக்கும் தயங்குவீங்க. அதனாலேயே உங்க மனசுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய சுமையா இருந்திருக்கும். சில நேரங்களில் என்னுடைய கடின உழைப்புக்கு ஏன் சின்ன அளவுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்குது அப்படின்னு உங்க மனசு கேட்கும். வருமானம் வருது, ஆனா மனசுல நிம்மதி வரல. கையில பணம் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு வழியில செலவாயிடுது. இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா கோபம், பிடிவாதம், இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பழக்கம். மத்தவங்க உங்களை புகழ்ந்து பேசுறத அதிகமா விரும்புவீங்க. ஆனா அந்த புகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் உங்களுக்கு உதவுறதே இல்லை. உங்க வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது முன்னேற்றத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய இயல்பான குணங்களே சில தடைகளை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எந்தெந்த முடிவுகள் எடுக்கிறதுல கவனமா இருக்கணும், எந்த வாய்ப்புகளை விற்றக்கூடாது, எந்த மாதிரியான மாற்றம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது, குடும்பம், பணம், வேலை அல்லது மன நிம்மதிக்கு எதுவெல்லாம் நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பதிவை முழுசா பாருங்க. சிம்மராசி மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு புதிதாக வேலை கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால சில அலைச்சல்கள் ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சந்தேக உணர்வுகளால சில நெருக்கடியான சூழல்கள் ஏற்படும். நண்பர் வழியில அலைச்சல்கள் இருந்தாலும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்குங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சே சில செய்யக்கூடாத விஷயங்களை இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுங்க. அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க போகுது. காதலிக்கக்கூடிய இளம் வயதினருக்கு பார்த்தீங்கன்னா நேர்மையும் பயபக்தியோடு நீங்க காதலை சொல்லும்பொழுது எதிர்காலத்துல நல்ல வாழ்க்கை துணையாக மாறுவாங்க. திருமணம் ஆனவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இலக்கியம் சார்ந்த பணிகள்ல ஆர்வம் உண்டாகும். வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். திடீர் பணவரவு மூலமாக குடும்பத்துல அத்தியாவசியமான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீங்க. மேலும் நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பீங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் அதிலிருந்து எப்படி மீண்டு வரது அப்படிங்கிறது தெரியாம ரொம்பவே மன போராட்டத்துக்கு ஆளாகி இருப்பீங்க. அதிலிருந்து நீங்க மீண்டு வரதுக்கு அதிகமான முயற்சிகளை செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் ஆன்மீக வழிபாடு, குடும்பத்தின் மேல அக்கறை காட்டுறது, எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மற்றும் உங்களை நீங்களே நேசிக்கிறதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கத்திலிருந்து உங்களால மீண்டு வர முடியும். மேலும் சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் நீங்கி தைரியம் உங்களுக்கு கூடும். உங்க ராசியில கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம். தேவையில்லாம செலவுகள் செய்வீங்க அல்லது ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு அதற்கு பிறகு இவ்வளவு செலவு பண்ணி இதை வாங்கிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. குடும்பத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சில உறவுகள் உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை மன கஷ்டத்துக்கு ஆளாக்குவாங்க. அதனாலேயே சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாமே உங்களுக்கு கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம், தியானம், இறை நம்பிக்கை அதிகரிக்கும். தேவையில்லாத உறவுகள் மற்றும் பழக்க வழக்கங்களிலிருந்து விலகக்கூடிய மனநிலையும் உருவாகும். ஆடம்பரத்தை விட மன அமைதியை அதிகமாக விரும்புவீங்க. கடந்த கால அனுபவங்களிலிருந்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களும் துரோகங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்திருந்தாலும் சில விஷயங்கள் எல்லாம் இன்ன வரைக்கும் உங்களால் ஜீர்ணிக்க முடியல. அதனாலே நிறைய நேரங்களில் உங்களுடைய மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் என்ன கஷ்டப்பட வேண்டி இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கல அப்படின்னு நெகட்டிவான எண்ணங்கள் கூட சில நேரங்களில் வரும். இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லட்சியத்தோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய திட்டங்களையும் சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இது
இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களா இருந்திருப்பாங்க, உறவுகளா இருந்திருப்பாங்க. அவங்களுடைய சுயநலத்துக்காக சில துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்க வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இவங்க எந்த அளவுக்கு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருந்திருக்காங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு இப்ப புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, மனசாட்சி விரோதமா தப்பு செய்யறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள் கிட்ட உங்க வேண்டுதலை வச்சுட்டு கடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தா உண்டு தா வேலை உண்டு அப்படின்னு இருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள 1000 கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் வெளியே சொல்லாம போலியா சிரிச்சு சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்க எப்போ போல சாதாரணமா இருக்கிறதுனால உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஓஹோன்னு ஜாலியான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுல நிம்மதி இல்லாம நிம்மதியா தூங்க முடியாம நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தாங்க தெரியும். இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய உறவு யாரு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலா சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா வாழ்க்கையில உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்ல. சிலருக்கு பல வருடங்களா பேசாம இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்தில் தைரியம் கொடுத்து உதவிகளை செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழிலில் ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக மாறப்போறாரு. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணை பற்றிய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கசப்புகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த உறவு ஒருவர் மீண்டும் இணைவது கூட இருக்கலாம். இதுல முக்கியமா நீங்க எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா உறவுகளும் நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்க போறது இல்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க வராங்க. சிலர் நம்ம கூட பேருந்துல பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால புதிய நபர்கள் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேல சுமத்தாம எப்பயும் போல உங்களுடைய இயல்பான குணத்துல நீங்க இருங்க. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியம். யாராவது என்ன தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் நல்ல ஒரு உறவுகளா இருக்க தயாரா இருக்கணும். ஒரு சின்ன போன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமா இருக்கலாம்ங்க. அதனால பலன்கள்ல சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லை. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். ஏதோ தட்டு தடுமாறி நீங்களாவே எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க உங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி செஞ்ச துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய ஏமாளிகள் நீங்க இருப்பீங்க. இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. என்னோட வாழ்க்கையில என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் நிறைய நேரத்தில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க என்னதான் அந்த பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்களே ஒதுங்கி போனாலும் உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை சும்மா விடுறதில்லை. கூடவே இருக்கக்கூடிய சில குடும்ப உறவுகளும் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி குடும்பத்துக்குள்ளையும் வெளியிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. சூரியனும் சுக்கிரனும் இணையக்கூடிய இந்த சுக்கிர ஆதித்ய யோகம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல அதீத செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை மற்றும் ராஜயோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யோகத்தின் காரணமா உங்களுக்கு பண வரவு, கலைத்துறையில வெற்றி, திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி மற்றும் திடீர் யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. எதிர்பாராத பணவரவு, செல்வ செழிப்பு மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். சினிமா, டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஆபரணங்கள் சார்ந்த தொழில்களில் இருக்கவங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்க போகுது. சூரியனின் சேர்க்கையால் சமூகத்தில் செல்வாக்கு, பெயர், புகழ் மற்றும் ஆளுமை திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கடக ராசியில உச்சம் அடையக்கூடிய குருவால உங்களுடைய தன்னம்பிக்கை உயரப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். நீண்ட நாள் உடல் ஆரோக்கியம் இல்லாம இருந்தீங்கன்னா மீண்டும் உங்க உடல்நிலை சரியாகும். புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள், செல்வ சேர்க்கை இது எல்லாம் ஏற்படும். புதிதாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் மற்றும் புதிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்த நோய் உங்களுக்கு நீங்கும். மன அமைதியும் நேர்மறையான ஆற்றலும் அதிகரிக்கும். பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு எப்பவுமே நிதானம் இருக்கும். இதே நேரத்தில் கஜகேசரி யோகத்தின் மூலமாக சமூகத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுதுங்க.
அடுத்ததான் டிசம்பரில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக ராகு மகர ராசிக்கும் கேது கடக ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சியின் காரணமாக கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழில்நுட்பம், கண்டுபிடிப்புகள் மற்றும் சமூக மாற்றங்கள் எல்லாம் முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க. டிசம்பர் பிறகு மகரத்திற்கு செல்லும் பொழுது கடின உழைப்பு மற்றும் தொழில் சார்ந்த பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கேதுவின் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனிப்பட்ட அடையாளம் மற்றும் அகங்காரத்தை குறைச்சு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க போறாருங்க. குடும்ப உறவுகள் மற்றும் உணர்ச்சிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் கடின உழைப்புக்கேற்ற வெற்றியும் கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ராகு கேது பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு காளஹஸ்தி போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா மன நிம்மதியும் புதிய தெம்பும் கிடைக்கும். அடுத்ததா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கடின உழைப்புக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர். உழைப்புக்கேற்ற உயர்வு, நிதானமான முன்னேற்றம் இருக்கும். இதுவரைக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கிறீங்க, நீதிமன்ற சில வழக்குகள் இருக்கு அப்படின்னா அதுவெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு உதவுறது, சனிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக சனி பகவானுடைய தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுவரைக்கும் உங்க லட்சியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களுடைய உடல் நலனை கவனிக்காம விட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்ப வரைக்கும் சிலருக்கு அது வெளியில தெரியல அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கும். அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் குணமாகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய உடல் நலனையும் நீங்க பாதுகாக்கணும். உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்கு, திட்டங்கள் இருக்கு, கடின உழைப்பு எல்லாமே இருக்கு. ஆனா உடல் ஆரோக்கியம் இல்லாம போச்சு அப்படின்னா உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. இதற்கு பிறகாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நீங்க கூடுதலான கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காம வீட்லயும் சரி சமுதாயத்திலையும் சரி நிறைய பேருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி இருப்பீங்க. இன்னும் சிலர் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை கத்துக்கிட்டு நல்லதொரு வேலையில சேர போறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்க போகுது. நம்மளுடைய குடும்ப உறவுகள், நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு பெரிய ஒரு தொகையை கடனாக கொடுத்துட்டு அது திரும்ப வாங்க முடியாமல், கேட்க முடியாமல் ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ளாகி இருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு உறவு கெட்டு போயிருந்திருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு நீங்கள் முடிவே செஞ்சுருப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க அவங்களுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு மனசாட்சியோடு உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், கடவுள் நம்பிக்கை அதிகமாகும். பெரியவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் முன்னேறவும் போகுதுங்க. மேலும் மேலும் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்க போகுது. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாம். இது வரைக்கும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழல்களை உங்களுடைய எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு இந்த சகிப்புத்தன்மை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க மாதிரியான சூழலில் இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்கள் குடும்ப உறவுகளை பத்திரமா பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசணும். நீங்கள் 20 வயசுல இருந்தாலும் சரிங்க, 70 வயசுல இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மனநிலையை நீங்கள் எல்லா கட்டத்திலையுமே புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியாக செய்யாத காரணத்தினால தான் நிறைய பேருடைய குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருப்பாங்க, வெளியே போவாங்க வருவாங்க, ஆனால் உண்மையான அந்யோன்யம் இருக்காது. சரியாக பேசிக்க கூட மாட்டாங்க. சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி அவங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கணும். பண வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கோடீஸ்வரனா இருக்கவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளா இருக்கவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட சரியா பேசி முடிக்காத காரணத்தினால தான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிருதுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்கள் மட்டுமே முழுமையான காரணம் இல்லை. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை, தசாபுத்தியினுடைய பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சமங்களை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீங்கள் விவாகரத்து வாங்கி இருந்தால் கூட 2 பேருடைய உள்ளத்திலையும் தூய்மையான புரிதல் வர வரைக்கும் உண்மையாக நடந்துக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சிச்சுவேஷனில் நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சூழலிருந்து உணர்வு பூர்வமாக நினச்சி பாருங்க. நிச்சயமா உங்கள் மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமாக குடும்ப உறவுகள் மீண்டும் சேர்வாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கல அப்படின்னாலும் சில மாதங்களில் ஒன்றா சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள்
எட்டிருந்து வெளிப்படக்கூடிய தனிமனித ஒழுக்கம் மற்றும் மது மற்றும் போதை பழக்கங்கள்லேருந்து விலகி இருக்கிறது. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக பல நாட்களாக விலகி இருந்த உறவுகள் மீண்டும் உங்களோடு வந்து சேர போகிறாங்க. புதிய நட்பும் நண்பர்களுடைய தொடர்பும் உங்களுக்கு ஏற்படும். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட வித்தியாசமான புதியதொரு வாழ்க்கையை நீ வாழ போகிறீங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். சரிங்களா? கெட்ட விஷயங்களை தவிர்த்துட்டு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருங்க. வெற்றி உங்கள் பக்கம் தான் இருக்குதுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.